தட்டி தூக்கி அண்ணாமலை விஜய் கதறல். அதாவது நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இங்க ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வராரு. கூட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட்டம் வர்ற கூட்டமா வந்து ஓட்டு போட்டுருமான்னு அது ஒரு சந்தேகம் இருக்குது. கூட்டம் வரும், ஓட்டு போடணும்ல. சினிமா தேட்டரில் பால விஷயம் பண்ணுவாங்க, படம் ஓடிச்சுன்னா. இப்போ நேரடியாக பால விஷயம் பண்ணிடுவாங்களா? ஒரு இந்த கரூர்ல வந்து ஒரு 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஓட்டுனவர் தானே இப்பதான் மறுபடியும் விஜயம் பண்றாரு விஜய். ஒன்றும் அவ்வளவு தெளிவா வந்து பேச்சு வந்து ஒரு மேடை பேச்சு வந்து தெளிவில்லை. இன்னும் ப்ரோன்னு என்னென்னமோ யாரும் எழுதி கொடுக்க பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரிஜினல் ஹீரோ அப்படின்னு பார்த்தா அது அண்ணாமலை தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பேர் இருந்துச்சு கர்நாடகா ஸ்டேட்ல அப்படின்னு. அங்க இருந்து பதவி வந்து துச்சமா தூக்கி போட்டு இன்னைக்கு அரசியல் பணிக்கு வந்திருக்காருன்னா விஜயோட ரசிகர்களே வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை பின்னாலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலவரம் அப்படி. அரசியல் இருக்கலாம் 1000 மணி நேரம் ஆன ஓட்டு அண்ணாமலை விட்டா 2 மணி நேரம் பேசுனா பேசிட்டே இருப்பாரு. திமுக பயிற்சியில இருந்து எல்லாத்தையுமே எடுத்து போடுவாரு. இவர் வந்து என்ன போடுவாரு? புரோம்பாரு பரோம்பாரு புரூம்பாரு, அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல போறாரு? அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு, எம்பளத்தி. 74 கூட சொல்ல தெரியல, எம்பளத்தினால என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்குரிய ஆள் இல்லை. அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்து போயிருக்காரு, துப்புனா தொடச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இவர் எந்தெந்த கட்சி, அவர் போகாத கட்சியே கிடையாது. இனி புதுசா கட்சி ஆரம்பிச்சு நீ அதுலயும் கூட போவார், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சா. அப்படிப்பட்ட ஒரு நம்பரு செங்கோட்டையன். அவர் அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒண்ணுக்கு ஆகாது நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜய் பின்னால போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலே இது வந்து அவரோட பதவிக்கு அவருடைய அனுபவத்துக்கு வந்து இது கேவலம் தான். ஆக இன்னைக்கு அண்ணாமலையா விஜயான்னு பார்க்க போனா சினிமாவில் வேணா ஹீரோவா இருக்கலாம் விஜய். ஆனா அரசியல்ல ட்ரெண்டிங் யாரு? 3% அதை வந்து நோட்டா கீழே இருந்த ஒரு கட்சியை 9% பக்கமா கொண்டு வந்தது யார்? அண்ணாமலை தானே கொண்டு வந்தாரு. இது இந்த மாதிரி வந்து அவரால் கொண்டு வர முடியுமா? கூட்டம் வரும், ஓட்டு போடணும்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளே, நம சிவாய.